அதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட ரொம்ப வேடிக்கையாக பச்சோந்திக்கே டப்பு கொடுப்பாரு அப்படின்னா கேலி பண்ணியிருக்காங்க. அந்த அளவிற்கு வேகமாக அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறாங்க. நிதிஷ்குமார் ஆக்டிவா இல்ல, நிதிஷ்குமார் உண்மையாகவே முடிவுகளை எடுக்கல. இப்ப பீகார் தேர்தலை பொறுத்தவரையில யாதவர்களுடைய வாக்கு வங்கி தான் அங்கே எல்லாவற்றையும். ராகுல் காந்தி அங்கு எப்படியெல்லாம் வாக்கு திருட்டை நிகழ்த்துவார்கள், எப்படி ஓட்டர் லிஸ்ட்ல ஆளுகளை இல்லாம பண்ணுவாங்க. பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு 150 தொகுதியில போட்டிடுறேன், நான் தான் எல்லா இடத்துலயும் ஜெயிப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் வெற்றி பெற்று விட்டால் 1 மணி நேரத்துல மது விலக்கை ரத்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாநில கட்சியின் மீது சவாரி செய்வது என்று பாஜக முடிவெடுத்ததற்கு பின்பு சம வாய்ப்பை கோருவதுன்னு இருக்குல்ல, 101 தொகுதி நீங்க 101 தொகுதி நாங்கிறது இருக்குல்ல, இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இங்க எப்படி ஏடிஎம்கே ஆட்சி ரிமோட் கண்ட்ரோலாக பாஜக இருக்குல்ல, மறைமுகமாக பாஜக பக்கம் தேர்தல் ஆணையம் சார்பு நிலை எடுத்திருக்கிறது என்பதை முன்கூட்டியே ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய காரணத்தினால தேர்தல் ஆணையம் இந்த முறை துணிந்து இதோட ராகுல் காந்தி தான் பிரதமர், மம்தா பானர்ஜி தான் பிரதமர் அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியும். அனௌன்ஸ் பண்ணியிருந்த ரிசல்ட் வேற மாதிரியா மாறி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். பீகாரில் 2 கட்டமாக நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் இப்போ பீகார்ல அடுத்த மாதம் 6ஆம் தேதி 11ஆம் தேதி 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இப்போ பீகார்ல யாரு முதலமைச்சர்? நிதிஷ்குமார் முதலமைச்சர். நிதிஷ்குமார் 19 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து வருகிறார். 9 முறை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். இப்போதைக்கு சட்ட மேலவை உறுப்பினராக இருந்து முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இவ்வளவு ஆளுமையான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை ராஷ்டிரிய ஜனதாதள் தேஜஸ் யாதவ் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறும்? மிக நீண்ட காலமாக ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கிற போது இயல்பாகவே அவர் மீது அதிருப்தி ஏற்படும். அதுலயே அரசியல் அவருடைய அரசியல் என்பது நமக்கு தெரியும். இந்தியா கூட்டணியில முதன்மை வைத்தாரு, அப்புறம் தடாலடியாக போய் என்டிஏ கூட்டணிக்கு போனாரு. ஏறத்தாழ நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ராமதாஸ் எப்படி பட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் எப்படி அதிரடியான அணிமாற்றங்களை நிகழ்த்தி காட்டி இருக்கிறாரோ, அதை அகில இந்திய அளவிலே நிகழ்த்தி காட்டியவர், இந்திய அளவிலே உள்ள ஒரு பெரிய அரசியல் சாகசத்தை நிகழ்த்தியவர். அதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட ரொம்ப வேடிக்கையாக பச்சோந்திக்கே டப்பு கொடுப்பாரு அப்படின்னா கேலி பண்ணியிருக்காங்க. அந்த அளவிற்கு வேகமாக அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறார். இப்ப அவருடைய நிலைமை என்னவா இருக்குன்னா, அவருக்கு வயதாகி விட்டது, அவரை சுத்தி ஒரு டீம் வேலை செய்யுது, அவங்க தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்கள். நிதிஷ்குமார் ஆக்டிவா இல்ல, நிதிஷ்குமார் உண்மையாகவே முடிவுகளை எடுக்கல என்பது மாதிரியான ஒரு பரவலான பேச்சு மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியாகவே இருக்கிறார். இது மட்டும் கிடையாது, இவங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, பாஜக என்பது எப்படி நம்ம ஊர்ல ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தேசிய கட்சி எல்லாமே மாநில கட்சிக்கு கட்டுப்பட்டதாக, ஆமா அப்படித்தான் இருக்கணுங்கிற நிலைமை கடந்த காலங்களில் பீகார்லயும் இருந்தது. பீகார்லயும் அப்படிதான் இருக்கு, தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஆனா பீகார்ல இந்த முறை நிதிஷ்குமாருடைய நிலைமையை பயன்படுத்தி கொண்டு பாஜக 101 தொகுதி சம தொகுதியாக, நானும் 101 நீங்களும் 101 அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது ஒரு அதிருப்திகரமான விஷயம். ஏற்கனவே சமீபத்தில் அமைச்சரவை விரிவாக்கத்தை செய்த போது எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவானவர்களாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்தாங்க. அப்ப இவருடைய செல்வாக்கு என்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப பீகார் தேர்தலை பொறுத்தவரையில யாதவர்களுடைய வாக்கு வங்கி தான் அங்கே எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். அதனாலதான் அங்கு அது ஒரு சமூக நீதி அரசியல், சமூக ரீதியான அரசியல் என்பது அங்கு ஒரு பெரிய மேலோங்கி இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல லாலு பிரசாத் யாதவ் கடந்த காலங்களிலே மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியவர். அவருடைய மகன் தான் இங்க தேஜஸ்வி யாதவ் 35 வயசு தான் அவருக்கு. அவர் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக உருவெடுத்து வருகிறார்.
இப்ப என்னன்னா, லல்லு பிரசாத் யாதவுடைய மனைவியும் முதலமைச்சர் இருந்திருக்காங்கல்ல. நம்ம ராபிரி தேவி வந்து அவரு சிபிஐ விசாரணை சிறைக்கு போற போது எப்படி இங்க ஓபிஎஸ் இருந்தாரோ அது மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவர். ஆளுமையான தலைவர். ஆமா, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப வந்து 2004 2009 காலகட்டங்கள்ல ரயில்வே அமைச்சராக லாலு பிரசாத் யாதவ் இருந்த போது ஆமா, ஒரு ஹோட்டலுக்கு அனுமதி வழங்கியது சம்பந்தமான ஒரு வழக்கை இப்ப தூசி தட்டி சிபிஐ மூலமாக இப்பொழுது அது ஒரு நெருக்கடியை வேற அவங்க தராங்க. அப்படின்னா நெருக்கடியை தர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களோடு இருக்கிறார்கள். எப்பவுமே யாரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? எதிர்கட்சியை டிஸ்டர்ப் இந்த பண்ணுவாங்க. எதிர்க்கட்சி மட்டுமல்ல, செல்வாக்கு மிக்கவர்களை. ஒரு செல்லா காசுனா சீண்டி பார்க்க மாட்டாங்க, செல்வாக்கு மிக்கவர்னாலே சீண்டி பார்ப்பாங்க. இப்ப என்ன ஒரு மிகப்பெரிய வலிமை அப்படின்னா, இந்தியா கூட்டணியினுடைய சார்பாக ராகுல் காந்தி அங்கு வந்து எப்படியெல்லாம் வாக்கு திருட்டை நிகழ்த்துவார்கள், எப்படி வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து ஆளுகளை இல்லாம பண்ணுவாங்க, உயிரோட இருக்கிறவன்லாம் செத்து போனவன் லிஸ்ட்லையும் செத்தவனை பூரா உயிரோட இருக்கிற லிஸ்ட்லையும் ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்களை வந்து இவர்கள் இது மாதிரி வந்து இல்லாம வந்து செஞ்சிருக்கிறாங்க, பல மோசடிகளை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அதை ரொம்ப வந்து மக்களுக்கு புரிகிற விதமாக சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னு வாக்காளர் பட்டியலில் வந்து நீக்கப்பட்டவர்கள் ஒரு 4-5 பேர். ஏன்டா நீக்கப்பட்டாங்கன்னா, அதெல்லாம் இறந்துட்டாங்க, ஆனால் உண்மையிலேயே அவங்க உயிரோடு இருக்காங்க. அவர்களோடு ஒரு டீ சாப்பிட்றது மாதிரி ராகுல் காந்தி ஒரு போட்டோ போட்டார். இறந்தவர்களோடு இன்றைக்கு நான் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு நகைச்சுவையாக அதை போட்டாரு. அப்ப தேர்தல் ஆணையம் வந்து உண்மையிலேயே வந்து உள்ளுக்குள்ள நடுங்கி கொண்டே நீங்க அதுக்கான ஆவணங்களை கொடுங்க, நீங்க வந்து அதுக்கான பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க என்றெல்லாம் ராகுல் காந்தி அவங்க மிரட்டி பார்த்தாங்க. ஆனா ராகுல் காந்தி எதுக்குமே அசரல. மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணியை வந்து நடத்தினார். இங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அங்க போய் கலந்து கொண்டாரு. ஆனா என்ன இங்க இடியாப்ப சிக்கல் இருக்கு அப்படின்னா, அங்கும் கூட்டணி வந்து பேசுவதிலே முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் என்றாலும் கூட அதை மிக தாமதமாக அறிவித்தாங்க. காங்கிரஸும் இன்னும் கூட்டணியில. ஆமா, காங்கிரஸை பொறுத்தவரையில பல இடங்கள்ல இந்த ராஷ்டிரிய ஜனதாதளம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிக்கு எதிராக அவங்க வேட்பாளர் போடுற ஒரு மோசமான நிலைமையும் அங்க இருக்கிறது. அப்ப அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுறதுங்கிறது வேற. இப்ப நமக்கு புரிதலுக்காக சொல்றேன், கேரளாவில் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, ரெண்டு எதிரெதிர் கட்சியா இருக்கிறது. இங்க திமுக அண்ணா திமுக மாதிரி மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல காங்கிரஸா கம்யூனிஸ்டாங்கிற இடத்துல அங்கே இருக்கிறாங்க. ஆனா இரண்டு பேருமே மோடியை எதிர்ப்பதற்காக, பாஜகவை எதிர்ப்பதற்காக, இந்துத்துவ சக்திகளை எதிர்ப்பதற்காக, மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்காக இந்தியா கூட்டணியில் ஒன்று கூடுறாங்க. ஆனா மாநிலம்னு வருகிற போது எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறாங்க. அப்ப மத்திய அரசாங்கம் சார்ந்த அதற்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியிலே தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா இருக்க முடியும். ஆனா சட்டமன்ற தேர்தலில் அதற்கு சாத்தியம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலையுமே கூட எம்பிக்கள் எங்களுக்கு வேணும், சிபிஎம்க்கு எம்பி வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க விட்டு கொடுக்க முடியாத நிலைமையும் இருக்கு. இதே நிலைமை தான் மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்காளத்திலே கூட ஏற்பட்டது. இதுல தெளிவா வந்து இந்தியா கூட்டணி எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. அங்கும் குழப்பம் விளைவிக்கணுங்கிறதுக்கு பல பேர் குறுக்குச்சால் ஓட்டி பார்க்குறான். விஜய்கிட்ட பேசினாரு ராகுல் காந்தி அப்படிலாம் சொல்லி திசை திருப்புகிற வேலையை இங்கேயும் செஞ்சு பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, மாநில அரசியலை பொறுத்தவரையில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்பதில் ரொம்ப பெரிய ஊசலாட்டம் இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு வயதாகி விட்டது, பாஜக வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணுது. அங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறாரு, அவர் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. இந்த அதிருப்தியை அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார் என்று சொன்னாலும் காங்கிரசினுடைய ஒத்துழைப்பு என்பது உட்கட்சி அரசியலுக்குள்ள அங்க மாநில அளவுல நடக்கக்கூடிய அரசியல் என்பது ஆரோக்கியமான அரசியலாக இல்லை அப்படிங்கிற நிலைமையும் அங்க இருக்கிறது. இப்ப இதுக்கு இடையில ஒரு ஆள் வர்றாரு, எப்பவுமே மூன்றாவது அணின்னு ஒண்ணு உண்டு இல்லையா, பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்றாருன்னா, நான் ஒரு 150 தொகுதியில போட்டிடுறேன், நான் தான் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்ப பிரசாந்த் கிஷோர் போட்டிடுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, பிராமண சமூகத்தினுடைய வாக்கு வங்கி, உயர் சாதின்னு தன்னை கருதுகிறவர்களுடைய வாக்கு வங்கி, படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி, மேட்டுக்குடியினுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, அது யாருக்கு போகும்? ஏறத்தாழ அது பாஜகவுக்கு தான் போகும். ஆமா. அப்ப உயர் சாதி நலன்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல வந்து பாஜக தான் இருக்கு. அந்த ஓட்டை வந்து பிரிக்கிற வேலை யார் பண்ணுவான்னா பிரசாந்த் கிஷோர் பண்ணுவார். பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தலில் வேற போட்டியிடல. அதுல ஒரு வினோதம் பாருங்க. கேட்டா எங்க நிர்வாக குழுவுல வந்து முடிவெடுத்துட்டாங்க நான் போட்டியிடலாங்கிற. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை நம்ம தோற்று போயினா தோல்வி பயம் இல்ல, இமேஜ் கட்டு போயிடும்.
எப்பவுமே எத்தனையோ என்னன்னா கட்சியை ஜெயிக்க வச்ச நாம தோத்துட்டா அசிங்கம் அரசியல்ல நம்ம தோற்று போயிடும் அவருக்கு தெரியுது. ஆனா தோற்று போயிடும் தெரியுது. ஆனா அவர் என்ன சொன்னாருனாக்கா, நான் வந்து வெற்றி பெற்று விட்டால் 1 மணி நேரத்துல மது விலக்கை ரத்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப மது விலக்கு பீகார்ல இருக்கின்றது, ரத்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு 1 மணி நேரத்துல. இல்ல இது பெரிய புரட்சிகரமான விஷயம் இல்ல. மது குடிக்கிறவனுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம், ரகசியமா குடிப்பாங்க. எங்குமே மது விலக்கு என்று இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே அது மறைமுகமாக என்ன செய்வான், அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது மாதிரி போலி மதுக்கள் வந்து விற்பனை ஆகிட்டு தான் இருக்கும். மனிதன் வந்து தோன்றிய காலத்துல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவரே கல்லுண்ணாமைன்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் சரக்கை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரக்கு வந்து விதவிதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது அரசாங்கம் நடத்தினா டாஸ்மார்க்கு, அது நல்ல சாராயம். அதுவே வந்து தனியார் நடத்தினா அது கள்ளச்சாராயம். அப்ப மது விலக்கை வந்து ஒருத்தர் கோரிக்கையாக வைக்கிறாருன்னா அவருடைய நோக்கம் என்னவாக இல்ல? மது விலக்கு நடைமுறையில் இருக்கின்றது பீகார்ல. அதை உடைச்சு நொறுக்குறேன். ரத்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ரத்து செய்வேன். நல்லா குடிங்கடா, நல்லா குடிச்சிட்டு நல்லா கும்மாளமா இருங்கடா, நிறைய வந்து கார்பரேட் டான்ஸ் எல்லாம் ஆளுங்கடா, ராத்திரி பூரா கிளப்புக்கு போங்கடா அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு. அதனால மது விலக்கை ரத்து செய்வேன்னா என்ன அர்த்தம்? குடியை வந்து நான் வந்து கொண்டாடுறேன். பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு, குடியை வந்து ஒரு கொண்டாட்டமாக மாற்றுவோம், அது ஒரு நாகரிக சமூகத்துக்கு வந்து ஒரு அடையாளம், குடியை குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. அதனால பிரசாந்த் கிஷோர் என்ன செய்வாருன்னா வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்வாரு. அவர் பல தொகுதிகளில் எவ்வளவு ஓட்டுகளை பிரிக்க போறாருன்னு நமக்கு தெரியல. 5000 ஓட்டை பிரிக்கிறாரா, 10,000 ஓட்டை பிரிக்கிறாரா, எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறார்? இதுல என்ன சிக்கல்னா, எப்பவுமே நேரடியாக வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவாக இருக்கும்? சில இடங்கள்ல குறைவாக இருக்கும், சில இடங்கள்ல 10,000 இருக்கும், சில இடங்கள்ல 30,000 இருக்கும், 5,000 இருக்கும். ஒத்த ஓட்டுல ஜெயிச்சதெல்லாம் வந்து தோத்ததெல்லாம் உண்டு. ஒத்த ஓட்டுல ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார், ஒருத்தர் தோத்துருப்பார். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஓட்டு தானே. பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், சாமானிய மனிதனுக்கும் ஒரு ஓட்டு தான், எல்லாருக்குமே ஒரு ஓட்டு தானே. அப்ப மற்ற மனிதர்களிடத்துல எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் ஓட்டு மதிப்பு என்பது ஒன்றுதான். அப்ப இவர் ஓட்டை பிரிக்கிறது மூலமாக யாருடைய வெற்றி வாய்ப்பை அவர் பறிக்க போகிறார்? பாஜக வெற்றி வாய்ப்பை பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு பெரிய அளவுல பறிக்கப்படுவதற்கான சாத்தியம் இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அதே மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமா ஜெயிச்சது வந்து ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தள் வந்து 75 இடங்களை வெற்றி பெற்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாஜக வெற்றி பெற்றது 74 இடம். அதற்கு 3ஆம் இடத்துல வெற்றி பெற்றது ஐக்கிய ஜனதால வந்து 43 இடம். காங்கிரஸ் 19 இடம் ஜெயிச்சாங்க. ஆனா முதலமைச்சராக வந்தது நிதிஷ்குமார் தான். ஸோ கடந்த முறையா வந்து பாஜக, ராஷ்டிரிய ஜனதா தள் 2 பேரும் தான் வந்து சரிசமமா இருந்தாங்க. அது ஒரு தொகுதி கம்மியா பாஜக வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த முறை வந்து போன முறை பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கிய ஜனதால வந்து 115 தொகுதியில் போட்டிட்டது, பாஜக 110 இடத்துல போட்டிட்டாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை. பாஜக 101 இடம், ஐக்கிய ஜனதா 101 இடம். ஆனா காங்கிரஸ் கூட்டணியில இன்னும் வந்து தொகுதி உடன்பாடு எட்டப்படல. அதுதான் வந்து காங்கிரஸ் கட்சி பின்னாடி முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். ஆமா, அதுல ஒரு குழப்பம் நீடிக்கிறது. அதை சரி செய்வதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஒரு மாநில கட்சியின் மீது சவாரி செய்வது என்று பாஜக முடிவெடுத்ததற்கு பின்பு சம வாய்ப்பை கோருவதுன்னு இருக்குல்ல, 101 தொகுதி நீங்க 101 தொகுதி நாங்கிறது இருக்குல்ல, இதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க நேரடியா பாஜக ஆட்சி தான், பாஜகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நிதிஷ்குமார் முதுகு மேல ஏறி, அவர் தோடு மேல ஏறி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க எப்படி ஏடிஎம்கே ஆட்சி வந்து ரிமோட் கண்ட்ரோலாக வந்து பாஜக இருக்குல்ல, அந்த இடத்தை நோக்கி அவர் நகர்த்துறாங்க. ஏன்னா அவருக்கு வயதாகி விட்டது, அவருக்கு நினைவாற்றல் எல்லாம் வந்து குறைய தொடங்கி விட்டது, அல்லது அவருக்கு வந்து செயல்பாடு எல்லாம் குறைய தொடங்கி விட்டது என்று விமர்சனம் வருகிற போது பாஜக ஆட்சி வர வேண்டுமா, அல்லது பாஜக ஆட்சி இல்லாத ஒரு தேஜஸ்வி யாதவினுடைய ஆட்சி வர வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி அதற்குள்ள வருகிறது. அப்படிதான். அப்ப மக்கள் என்ன நினைப்பான்னா, ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சியாக இது வந்துடும், சமபலம் என்பது குழப்பங்களுக்கு தான் வழிவகுக்கும், அதனால பாஜக ஆட்சியை விடவும் தேஜஸ்வி யாதவனுடைய ஆட்சி வந்து சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறதை நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் இருக்கு. இதுல காங்கிரசினுடைய குழப்பம் நிகழாமல் இருந்து விட்டார், காங்கிரசினுடைய உட்கட்சி குழப்பம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருந்து விட்டால் வெற்றி வாய்ப்பு தேஜஸ்வி யாதவுக்கு தான் இருக்கிறது என்று கருத்து கணிப்பே சொல்லுது. சி ஓட்டர்ஸ், என்னுடைய கருத்து அல்லது, சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வருகிற போது தேஜஸ்வி யாதவுக்கு அதிகமான சாத்தியங்கள் இருக்கிறது. அதை தாண்டி என்ன சிக்கல் வருதுன்னா, இங்க உட்கட்சி விவகாரங்களிலே இவர்கள் சரி செய்வார்களா அல்லது அந்த இடத்திலே சரிய விடுவார்களான்னு இருக்கு. எப்பவுமே பாஜக என்ன செய்யும்னா,
சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவான். சமூக ரீதியான பிளவு அரசியல். ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திரட்டுறது இருக்குல்ல. இப்போ எல்லாருமே என்ன நினைப்பான், தான் ஜாதியை வந்து நேசிப்பான், பிற ஜாதியை வெறுப்பான். இதை பாஜக பயன்படுத்தி கொள்றான் எல்லா இடத்துலையுமே. சோசியல் இன்ஜினியரிங்னா என்னன்னா, ஒரு ஜாதிக்கு எதிராக பிற ஜாதிகளை எல்லாம் ஒன்று திரட்டுவது. அப்படி திரட்டுவதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி, அந்த வாக்கு வங்கிக்கு வந்து சூடேற்றுறதுக்காக வேண்டி சில சமூக சிக்கல்களையும் உருவாக்கி, அதிரடி சலுகைகளை எல்லாம் அறிவித்து, எப்படியாவது குறுக்கு வழியில வந்து அரசியல் செய்துதான் அவங்க வட மாநிலங்களிலே பல இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதற்கு இடையில அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் மறைமுகமாக உதவி இருக்கிறது, மறைமுகமாக பாஜக பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் சார்பு நிலை எடுத்திருக்கிறது என்பதை முன்கூட்டியே ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய காரணத்தினால தேர்தல் ஆணையம் இந்த முறை வந்து துணிந்து தவறு செய்ய முடியாது. பழைய வேகத்தோடு அவர்கள் வந்து தவறு செய்வார்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேட்டுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்துச்சுனாலும் அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மிகுந்த கண்டனத்துக்குரியதாக மாறக்கூடும். அதனால ஒரு பெரிய மக்கள் கிளர்ச்சியாக கூட அது மாறக்கூடும். அதனால தேர்தல் ஆணையத்தினுடைய முழுமையான ஆதரவு இந்த முறை வந்து பாஜக சார்ந்திருக்கக்கூடிய அணிகளுக்கு, நிதிஷ்குமார் சார்ந்திருக்கக்கூடிய அணிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி. குறையும் நிச்சயமா தெரியாம நடந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம யாரையோ கண்காணிக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒரு சாதாரண கண்காணிக்குது. ஆமா, அப்ப கண்காணிக்கிறார்கள் என்கிற போது அது ஒரு பின்னடைவாக இருக்கிறது. நிதிஷ்குமாரை வந்து முதன்மைப்படுத்த முடியாமல் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஒன்றும் பாஜக. ஆமா, உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா என்ன சொல்லிக்கிறாருனாக்கா, தேர்தலுக்கு பிறகுதான் வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுவார் சொல்லிக்கிறார். அப்படின்னா இந்த முறை நிதிஷ்குமார் முதலமைச்சர் இல்ல, ஒருவேளை பாஜக சேர்ந்துதான் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அவங்க வெற்றி பெற்றால். ஆனா அதே இடத்துல காங்கிரஸ் கூட்டணியில, அந்த ஆர்ஜேடி கூட்டணியில தேஜஸ் யாதவும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து வாக்கு திருட்டு நடைபெறாமல் இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி ஆர்ஜேடி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. நடந்தால் தேர்தல் நிலவரம் வேற மாதிரி. இதுல ரொம்ப பெரிய வேடிக்கை என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழானவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே முதன்மை மாநிலமாக பீகார் இருக்கிறார் வறுமையில. ஆமா, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது மிக மோசமாக பின்தங்கிய மாநிலமாக அது இருக்கிறது. அப்ப அதனாலதான் அவன் வந்து சாதியை நம்புறான். சாதிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா என்று ஒரு மனிதன் சிந்திப்பதற்கு பதிலாக சாதியை சிந்திக்கிறான்னா, ஏதோ ஒரு இடத்துல அவன் தேங்கி நிற்கிறான். வளர்ச்சி பாதையை நோக்கி வருவதற்கு, அறிவியல் பாதையை நோக்கி வருவதற்கு, முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதற்கு அவனுக்கு ஒரு மனத்தடை இருக்கிறது. அறியாமை மிக்க மனிதர்களாக இருக்கிறார்கள் என்கிற சிக்கல் அதுக்குள்ள இருக்கிறது. அதனால பாஜகவினுடைய சாகசங்கள், தேர்தல் வியூகங்கள் எல்லாம் ஏறத்தாழ பின்தங்கிதான் இருக்கிறது. பீகார்ல பின்தங்கிதான் இருக்கு. அதை தாண்டி வருவதற்கு தேஜஸ்வி யாதவ் வந்து அவங்க முதன்மைப்படுத்துகிற அந்த வேட்பாளராக அவங்க காட்டுறது ஒரு பிளஸ்ஸா இருக்கு. யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்காததன் மூலமாக மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருக்கும். எப்பவுமே போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட யார் பிரதமர் என்பதை இந்தியா கூட்டணியால அறிவிக்க முடியல. அதனுடைய குழப்பம் வந்து மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தல் தான் சொல்ல முடிஞ்சே தவிர ராகுல் காந்தி தான் பிரதமர், மம்தா பானர்ஜி தான் பிரதமர் அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது. அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ரிசல்ட் வேற மாதிரியா. ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று இந்தியா முழுக்க அவர்கள் பிரச்சாரம் செய்திருந்தால் அந்த ஒற்றுமையின் வலிமையை பார்த்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும். அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்திலே இருந்து பிரதமராக கூடிய வாய்ப்பு கூட. ஏன்னா இந்த முறையே பாஜகவிற்கு ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு விட்டதில்ல. இப்போ நிதிஷ்குமாரினுடைய ஆதரவு, அதே போல சந்திரபாபு நாயுடுனுடைய ஆதரவு, 2 மாநில கட்சிகள் முட்டு கொடுத்துதான் பாஜக ஆட்சி இந்த முறை வருகிறது. அவங்க 400 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம், இதுவரைக்கும் வரலாற்றில் யாரும் பெறாத வெற்றியை பெறுவோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி பார்த்தார்கள். அதெல்லாம் நடைமுறையில் அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை. அவர்கள் தனித்த பெரும்பான்மை என்பதை அவர்கள் பெற முடியாததற்கு யார் வந்து பிரதமர் வேட்பாளர் என்பதை சொல்லாததை போல நிதிஷ்குமார் விஷயத்திலையும் அந்த கூட்டணிக்கு, ஐக்கிய ஜனதாதள கூட்டணிக்கு அல்லது என்டிஏ கூட்டணிக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர்களால் முறையாக அறிவிக்க முடியல. இல்ல, பாஜக நோக்கம் என்னன்னாக்கா, பாஜகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறது. அது வந்து வெற்றி தோல்வியை பொறுத்து அவங்க முடிவு செய்வாங்க. ஆனா இந்த பக்கம் காங்கிரஸ்ல வந்து இன்னும் வந்து கூட்டணி உடன்பாடு எட்டப்படல. அது ஒண்ணு இருக்கு. கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டு அந்த கட்சிகளுக்கு இவ்வளவு தொகுதி ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணாக்கா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் சொல்ற மாதிரி அவர் கடந்த முறை தான் அதிகமா வெற்றி பெற்ற கட்சி, 75 இடம். முதல் இடத்துல வெற்றி பெற்றது ஆர்ஜேடி தான். ஸோ அவர் இந்த முறை வந்து 75 என்பது 100 மாறலாம், 150 கூட வரலாம், வெற்றி பெறலாம். ஆனா வந்து இப்ப காங்கிரஸோட ஒத்துழைப்பு அங்க தேவை இல்ல. அது போக வந்து என்னன்னா, அங்க வந்து மார்க்சிய லெனினிய கட்சி என்று சொல்லுகிறார்கள், 3 இடதுசாரி கட்சிகள் இருக்கிறது. அது மாதிரி வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி ஒன்று இருக்கிறது.
இந்த வேற சில சக்திகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது முதன்மை கட்சிகள் அல்லாத இதர கட்சிகள், துணை கட்சிகளாக இருக்கிறவர்கள், கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்கள், அவர்களுடைய ஆதரவு என்பது என்னவாக இருக்கும்னா, ஒருவேளை தேஜஸ்வி யாதவ் வந்து லீடிங்ல போறாரு, முன்னணியாக வருகிறாரு, வெற்றி வாய்ப்பு அவருக்கு கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பக்கத்திலே இருந்து கூட அவர்களுக்கு ஆதரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க பின்னடைவு ஏற்பட்டால் கூட. ஏன்னா இங்க இதுல வந்து லோக் சக்தியுடைய நிர்வாகி அந்த சிரக் பாஸ்வான் இருக்கார்ல, அவருக்கு வந்து 29 தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து ஸ்ட்ராங்கா தான் அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. ஆனா அவரும் வந்து தொகுதி குறைவு என்பது அதிருப்தியில் இருக்கிறாங்க. மற்ற 2 கட்சிகளும் தொகுதி குறைவுன்னு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த அதிருப்தி வந்து இடமாறக்கூடிய வாய்ப்பு வெற்றிக்கு பின்னால் இப்போது இல்ல, வெற்றிக்கு பின்னால் இடமாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. போன முறை சிராக் பாஸ்வான் வந்து என்டிஏ கூட்டணியில் இடம்பெறல. இப்பதான் வந்து லோக் சக்தி வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால்தான் தொகுதி குறைஞ்சிருக்கு. அதாவது போன முறை வந்து பாஜக சொன்ன இல்லையா 110, ஐக்கிய ஜனதா 115 சொன்ன இல்லையா. இப்போ வந்து சிராக் பாஸ்வான் வந்ததுனாலதான் அந்த பாஜகவுக்கும் ஐக்கிய ஜனதா தொகுதி குறைந்து 101 சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர்களில் அறியப்பட்டவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் அறியப்பட்டவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் என்று சொன்னாரு, பாஜகவோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சி வந்து பிரதான கட்சியாக எதிர்காலத்தில் இருக்காது, அந்த கட்சியை நாங்க டம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு வெளிப்படையாவே சொன்னாரு. இப்ப ஏறத்தாழ வந்து நிதிஷ்குமார் நிலைமை என்னவாக இருக்கிறதுனா, அவர் கட்சியை டம்மி பண்றதுக்கான இடம் வந்துருச்சு. நீங்க 50-50ங்கிற இடம் வரவே கூடாது ஒரு அரசியல் கட்சி. அப்ப ஆளுகிற தன்மைக்கு வந்து யார் முதன்மை சக்தி? தமிழ்நாட்டில் கூட அது மாதிரியான ஒரு தேர்தல் அட்டன் பண்ணியிருக்காங்க 80 காலகட்டங்களில். காங்கிரஸும் திமுகவும் வந்து அது மாதிரியான ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறாங்க. ஆனால் அது நடைமுறை சாத்தியப்படவில்லை. அதனாலதான் கூட்டணி ஆட்சி என்று சொல்வதே எப்பொழுதுமே குழப்பத்திற்குத்தான் வழிவகுக்கும், ஒரு நிலையான அரசை நோக்கி அது நகராது என்கிற விமர்சனங்களை அது சந்திக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பீகார் தேர்தலினுடைய இன்றைய பல குழப்பங்கள், 2 அணிகளையும் குழப்பம் இருக்கு. ஆமா, ஒரு அணியில தான் குழப்பம் இருக்குன்னு கிடையாது. இந்த பக்கம் காங்கிரஸ் உட்கட்சி குழப்பம் இருக்கிறது, இந்த நிதிஷ்குமார் பக்கம் வந்து பாஜக வந்து டாமினேட் பண்ணுவதற்கான அந்த சிக்கல் இருக்கிறது. அதனால இந்த சிக்கல்களுக்கு நடுவுல நம்பிக்கை நட்சத்திரமாக தேஜஸ்வி யாதவுக்கு தான் அதிகபட்ச சாத்தியம் இருக்கிறது. அதாவது பாஜகவா ஆர்ஜேடியா? ஆமா, இவங்க 2 பேர் தான். ஆமா, என்டிஏ கூட்டணியா அல்லது தேஜஸ்வி யாதவனுடைய கூட்டணியா? இல்ல, பாஜக என்டிஏ கூட்டணியில் ஐக்கிய ஜனதா இருக்கின்றது. அதாவது பாஜகவா இல்ல ஆர்ஜேடியா, 2 பேர் 2 கட்சி தான். அதனால ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு தான் இந்த முறை என்டிஏ கூட்டணியோட சாத்தியங்கள் கூடுதலாக இருக்கிறது. அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான கடைசி நேர தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கிறது? ஏன்னா 2 கட்ட தேர்தலாக நடக்கிற போது அதுல வேற சிக்கல் இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு கட்ட தேர்தலாக இல்லாமல் 2 கட்ட தேர்தல் என்ன நடக்குன்னா, திடீர்னு வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, வந்து ஓட்டு போட்டதுக்கு பின்னாடி உள்ள கருத்து கணிப்பு என்றெல்லாம் எப்பொழுது நடத்துறாங்க. திடீர்னு அபிப்பிராயங்களை மாற்றுவார்கள். எந்த அளவுக்கு வந்து வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்துட்டு 2ஆம் கட்ட தேர்தலில் ஏதாவது குழப்பம் விளைவிப்பார்களா அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் இருக்கிறது. நவம்பர் 14ஆம் தேதி அதுக்கான ரிசல்ட் வந்து தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 கட்ட தேர்தல் என்பதிலேயே ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்னா, அந்த நிர்வாக ரீதியாக ஒரு முதல் கட்ட தேர்தல் நடந்த பின்பு என்ன தாக்கம் வந்திருக்கிறது என்பதை ஓரளவுக்கு கருத்து கணிப்பின் மூலமாக ஓரளவுக்கு அனுமானிப்பார்கள். அப்படி அனுமானிக்கிற போது அடுத்த 2ஆம் கட்ட தேர்தலில் ஏதாவது குழப்பம் விளைவிப்பார்கள். திடீர்னு ஒரு கலவரத்தை கூட உருவாக்குவார்கள், ஏதாவது ஒரு சாதி பிரச்சனையை உருவாக்குவாங்க. எப்பவுமே பாஜகவை பொறுத்தவரையில அவர்கள் எந்த ஆயுதத்தை எப்போது கையில் எடுப்பார்கள், அதை எவ்வளவு சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கிறது தெரிஞ்சிடும். அடுத்த கட்டத்துல வந்து என்ன பண்ணா ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். 2ஆம் கட்ட தேர்தலுக்கு அந்த இடைவெளியில கூட அவர்கள் சில குழப்பங்களை விளைவிப்பார்கள். ஏதாவது வந்து திடீரென்று வேறு உத்திகளை அவர்கள் கையாளுவார்கள். எப்பொழுதுமே அவங்க வந்து எந்த விதமான இதைக்கு வந்து அஞ்ச மாட்டார்கள். ஆனா குறுக்கு வழியிலே சூழ்ச்சியிலே சகுனித்தனம் பண்றதுல பாஜகவை அடித்துக்கொள்ள இந்தியாவில் இன்னொரு அரசியல் கட்சியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இல்லைன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு அவர்களால் பேச முடியாது. கண்டிப்பா காங்கிரஸ் இல்லைன்னா இந்தியாவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நடத்தி இருக்கிறார்கள். அது ஜவஹர்லால் நேரு காலத்திலே தொடங்கி கடைசியாக மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் மிகப்பெரிய அதிகார மையமாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த அதிகார மையத்தை அவர்கள் தகர்க்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பின்னால இந்த சாதி ரீதியான சூழ்ச்சிகள், சமூக ரீதியான சூழ்ச்சிகள், பல வகையான திட்டங்களின் மூலமான பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால எந்த ஆயுதத்தை பாஜக கையில் எடுக்கும் எனக்கு தெரியல. அதை தாண்டி தேஜஸ்வி யாதவ் இந்த சூழ்ச்சிகளை எப்படி முறியடிப்பார் என்பதை பொறுத்திருந்தான். 2014ஆம் ஆண்டு மத்தியில பாஜக அரசு அமைந்தது. அந்த 2014ஆம் ஆண்டு முதலே இந்தியாவில் நடைபெற்று வரக்கூடிய மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி தான் சந்தித்து வராங்க. உங்களுக்கு தெரியல, அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அதாவது தேர்தல் தோல்வியை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியை நம்ம வந்து கருத முடியாது. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்குற போது கார்ப்பரேட் அரசியல் அப்படின்னு ஒன்று வந்து உருவாகுது.
உலகமயமாக்கல் வந்த பின்பு அது படிப்படியாக வருகிறது. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, குஜராத்தினுடைய மார்வாடிகளாக இருக்கிறவங்க, உலக பணக்காரர்கள் வரிசையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோடியை வந்து முன்னிறுத்தினார்கள். ஏறத்தாழ 10,000 கோடி செலவு செய்துதான் அவரை வந்து ஒரு பெரிய வலிமை மிக்க ஒரு பிரதம வேட்பாளர் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அதனால கார்ப்பரேட் அரசியலுக்குள்ளேயும் RSS உருவாக்கிய சாதிய கட்டமைப்பு சார்ந்த அரசியலுக்குள்ளேயும் காங்கிரஸால தாக்கு பிடிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸுக்குள்ளேயே RSS மனநிலை கொண்டவர்கள் அதிகமான பேர் உள்ள இருந்ததுனால பாஜகவுக்கு அது சாதகமாக அமைந்து விட்டது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள், பண்ணையார்களா இருக்கிறவன், ஜமீன்தார்களா இருக்கிறவன், உயர் சாதியினரா இருக்கிறவன், பணியா கும்பல் இருக்கிற எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில அதிகார மையத்தில் இருக்கும்போது அவர்களை பாஜக ஆபரேட் பண்றதுங்கிறது ரொம்ப எளிதாகி விட்டது. அது ஒரு மறைமுக ஒப்பந்தம் அவர்களுக்குள்ளே, அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ளே இருந்ததுதான் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு கூட காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துச்சு. செய்தது RSS கும்பலாக இருந்தாலும் நரசிம்மராவினுடைய காலகட்டத்தில் நடக்குதுன்னா அதற்குள்ள வந்து ஊடுருவல் செய்யக்கூடிய சக்திகள் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால காங்கிரஸுக்குள்ள RSSனுடைய ஊடுருவல் இருந்த காரணத்தினாலதான் காங்கிரஸ் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அதற்கு கார்ப்பரேட் அரசியல் என்பது மிகப்பெரிய அளவிலே பாஜகவிற்கு பக்கபலமாக இருந்தது. ராகுல் காந்தி RSSையும் எதிர்க்கிறார், அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் சக்தியையும் எதிர்க்கிறார். 2 பெரிய சக்திகள் கையிலே தான் இந்தியா மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் காங்கிரஸால அந்த வீழ்ச்சியிலிருந்து எழுந்திருக்க முடியல. அதுலயும் ஜனநாயகத்தை அவர்கள் மிக மோசமாக கரெக்ட் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை முதற்கொண்டு நீதித்துறையில இருந்து எல்லாரையுமே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குகிற நீதிபதிகளுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப எல்லா துறைகளையும் தன்மயமாக பாஜக மாற்றிக்கொண்டது காங்கிரஸ் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டு எல்லா சக்திகளையும் விட, கார்ப்பரேட் சக்திகளை விட, RSS மாதிரியான மதவாத சாதிய சக்திகளை விட மக்கள் சக்தி பெருசு. அந்த மக்கள் சக்தியை தான் வந்து ராகுல் காந்தி நம்புறாரு. அவருடைய வெற்றி தாமதமாக இருந்தால் கூட அது ஒரு தகுதிமிக்க சரியான வெற்றியாக அவர் ஜனநாயக பாதையில நடக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். மக்கள் சக்தி மிகப்பெரிய சக்தி தான். இப்ப 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலோடு 4 மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுல 2 மாநிலத்துல பாஜக, 2 மாநிலத்துல அந்தந்த மாநில கட்சியை வெற்றி பெற்றது. அதுல கூட காங்கிரஸ் வெற்றி பெறல. ஹரியானா, மகாராஷ்டிராவில் கூட காங்கிரஸ் அதற்கு பின்பு வந்து தேர்தல் முறைகேடும் கொஞ்சம் காரணமாக இருக்கிறது. சாதி ரீதியாக பிளவு அரசியலை, வெறுப்பு அரசியலை தூண்டிவிட்டது ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த 2ஐயும் முன்கூட்டி கணிக்க தவறி விட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பது முக்கியமான காரணம். அதான் காரணம். சரி, இந்த நிலை தொடருமானால் 2029 காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அது கெட்டிக்காரன் முழுது 8 நாளைக்கு தான் தாங்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சாமர்த்தியமாக நீங்கள் பொய் சொன்னாலும், மக்களை ஏமாற்றினாலும் ஒரு கட்டத்திற்கு மேல அந்த முகத்திரை கிளியத்தான் செய்கிறது. அதனால பாஜகவினுடைய எல்லா தந்திரங்களும் காங்கிரஸாலேயே புரிந்து கொள்வதற்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வாக்காளர்களுக்கு புரிவதற்கு இன்னும் நெடுந்தூர பயணம் இருக்கிறது. அதைத்தான் ராகுல் காந்தி வந்து இப்பொழுது கையில் எடுக்கிறாரு. ராகுல் காந்தியை பார்த்து பப்பு என்று கேலி செய்தவர்கள் இன்றைக்கு வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்திலே வந்து உட்காருகிற போது பதட்டமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாஜகவிற்கு பெரும்பான்மை குறைந்து விட்டது என்கிறது பலவீனம்தான். அதனால மீண்டும் பலம் பெறுவதற்கு பாஜகவால் முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. 29 ஆட்சி மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக அதுக்கான மாற்றத்தை ராகுல் காந்தி உருவாக்குவார். காங்கிரஸ் கட்சியை வந்து வலிமைப்படுத்துவார்கள். இப்போது இருக்கக்கூடிய குறைகளை களைந்து ராகுல் காந்தியினுடைய வழிகாட்டுதல் என்பது இந்தியாவுடைய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. இப்போ பீகார்ல காங்கிரஸ் கட்சி பெரிய லெவலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றதா இந்த தேர்தலில்? இல்ல, இந்த அளவு பெரிய அளவுல வெற்றி பெற முடியாது. கூட்டணி சார்ந்து ஓரளவுக்கு அந்த தேஜஸ்வி யாதவனுடைய கூட்டணியினுடைய சார்பு நிலையிலே பல இடங்களை வெற்றி பெறுவார்கள் என்று நான். ஒருவேளை பீகார்ல வாக்கு திருட்டு நடைபெறவில்லை என்றால் RJD தேஜஸ் யாதவ் வந்து வெற்றி பெற்று ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கான விழிப்புணர்வோடு கூடிய அரசியலை தான் இவர்கள் இந்த முறை செய்வார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலிலே வந்து NDA கூட்டணி வீழ்த்தப்படும் என்பதுதான் கலைதான். இப்போ நடைபெற தேர்தலில் வந்து பாஜகவா RJDயா? ஆமா, அதான சார் உண்மை? நிச்சயமா. ஒன்னு RJD ஆளுங்கட்சியா வந்தா எதிர்கட்சியா பாஜக வரும். ஆமா, பாஜக ஆளுங்கட்சியா வந்து RJD எதிர்கட்சியா வரும். இதுதான் யதார்த்தம். ஒருவேளை வந்து ஐக்கிய ஜனதாதளம் கூட எதிர்கட்சி தலைவருக்கான இடத்தை பிடிக்கலாம். ஏன்னா 2 பேரும் சம வாய்ப்பு பெற்றிருக்காங்க. கடந்த முறை வந்து பாஜக 74, ஐக்கிய ஜனதாதளம் வந்து 43 தான் ஜெயிச்சாங்க. கடந்த தேர்தல்ல எல்லா தேர்தல்லையுமே அது ஸ்டாண்டர்டா நிலைக்காதுல்ல. நீங்க 10% வாக்கு வங்கிக்கு உயர்ந்த தேமுதிக 1% கீழே போயிருக்கேன், 9% நடுவில் எப்படி காணாம போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால ஒரு தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் என்பது நிரந்தரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. 2 பேருமே 101 தொகுதி 101 தொகுதி என்று போட்டியிடுகிற போது, சம வாய்ப்பு பெறுகிற போது யார் முந்துவார்கள் என்று சொல்ல முடியாது. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.